இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகிடுதோ. ஸோ கடன்னு வந்து எல்லோரும் எல்லாத்தையும் எழுதிட்டு போயிடுறாங்க. ஸோ நாங்கள் அண்ணா நகரில் இருக்க வெப்சைட் தான் போனோம். பட் நாங்கள் நினச்ச அளவுக்கு ரொம்ப நல்லாலாம் எதுவுமே கிடைக்கல. எல்லாமே வந்து சேல் செக்ஷனாக ரொம்ப சின்னதாக்கிட்டாங்க. முன்ன வந்து மெயின் பீஸ் வந்து ப்ரைஸியாக இருக்கும், ஒரு ரொம்ப அதிகமான இடத்துல இருக்கும். இப்போ வந்து சேல் பீஸ் வந்து ரொம்ப ஒரு கார்னரில் இருக்குது. அதில் ரொம்ப செலக்ட் பண்ணணும் அப்படின்லாம் தான் வந்து இதுவாகலாம் இல்லை. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. அங்கேயும் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அந்த மேனிக்கன் கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தா. ஸோ அதையும் தூரத்துலேருந்து நான் இங்கே வெயிட் பண்ணும்போது, ட்ரையல் ரூமில் வெயிட் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் தான் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இடத்தெல்லாம் ரொம்ப கவர் பண்ண மாதிரி எடுக்கல. அண்ட் தென் அங்கேருந்து நேராக வெஸ்ட் சைடு வந்துட்டோம். விஆர் வெஸ்ட் சைடு வந்துட்டோம். இதான் என்னோடய அவுட்ஃபிட். ரொம்ப கேஷுவலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பேண்ட் ரொம்ப ஈஸியாக, அண்ட் ஒரே ஒரு டாப் தான் ட்ரை பண்ணேன் நான். அண்ட் தென் ஆப்வியஸ்லி அது நல்லாவே இல்லை. ஸோ ட்ரை பண்ணதை வச்சுட்டேன் நான். அங்கேருந்து நாங்கள் நேராக ரைட்டர்ஸ் கேஃபேயில் வந்து ஹாட் சாக்லேட்டும் குக்கியும் குடிச்சிட்டு க்ரீம் டோனட் இல்லை, கொரியன் சீஸ் பன் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அப்புறம் க்ரொசான் ஒன்று ஆர்டர் பண்ணோம். இது எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சும்மா ஏன்னா 5:30 போல் டைம் நினைக்கிறேன். அப்போது 5:30 or 6 போல். ஸோ ட்ரை பண்ணோம். பட் ஹாட் சாக்லேட் எனக்கு அங்கே பிடிக்கவே இல்லை. ஒரு டைரி மில்கை வந்து மெல்ட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ அதில் இந்த இதில் வர மாதிரி க்ரொசானை வந்து டிப் பண்ணி சாப்பிட்டேன். ஆப்வியஸ்லி நல்லா இல்லை. அண்ட் தென் நாங்கள் அங்கேருந்து அப்படியே வந்து இந்த இதுக்கு போயிட்டோம். ஸ்பார்க் போயிட்டோம். ஸ்பார்லேருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக கிளம்பிட்டோம் நாங்கள். பட் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்றைக்கி கிடைக்கல. எப்பவும் சேலில் வந்து மேக்ஸிமம் எடுத்துருவோம். பட் நிறைய தடவை போயிட்டோம், அது வேறு விஷயம். பட் எல்லோரும் எடுத்துருக்கவும் செய்வாங்க. ஏன்னா 50% ஆஃபு எல்லாமே சேர்ந்து இருக்குல்ல, 50% ஆஃபு. அதே டைமில் வந்து டிஸ்கவுண்ட்டும் வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஸோ அதெல்லாம் இருக்கப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மிச்சம் இருக்க பீசஸ் அப்படி வரும். அண்ட் அதில் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது நம்ம இருந்தாலும் நாங்கள் நுங்கம்பாக்கம் சைடு கொஞ்சம் போக தான் இல்லை. ஏன்னா டிராஃபிக், இதுவே நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு 8 ஆகிடுச்சு. இதுக்கு நுங்கம்பாக்கம் போயிருந்தோன்னா இன்னும் டைம் ஆகியிருந்திருக்கும். அண்டு வர வழியில் அப்படியே வந்து பாலாஜி பவனில் வந்து சாப்பிட்டோம். அண்டு அழகாக மெனுலாம் வந்து வெளியே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வீடியோஸ் ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அதனால் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் தான் டிஷ்ஷஸ் வந்து மெனு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அதில் நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பலாம் வந்து ஹெவியாலாம் ஆர்டர் பண்ணிக்கல. அண்ட் தென் வரும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்து பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.